ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஜாப், ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃபே நமக்கு சில சமயங்கள்ல சலிப்பு கொடுத்துடுது. ஆனா இதையெல்லாம் சமாளிக்கிற சக்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? சிரிப்பு. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேரு மறந்து போன ஒரு விஷயமும் இந்த சிரிப்பு தான். உங்க எல்லாரையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடைசியா மனசு விட்டு எப்ப சிரிச்சீங்க? கண்டிப்பா இதுக்கு நீங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேரோட லைஃப் இப்படித்தாங்க. சிரிக்கவும் நேரம் இல்லாம கடைசியா எப்ப சிரிச்சோன்னு யோசிக்கிற அளவுல தான் இருக்கு. மனசு விட்டு சிரிச்சா நம்மளுடைய உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியோட உற்சாகமா இருக்கும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா சிரிப்பு தான் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு நல்ல மருந்து. அதனாலதான் நம்ம சேனல்ல நகைச்சுவை கதைகள் அப்படிங்கிற புதிய பகுதியை தொடங்கியிருக்கேன். இந்த பகுதியில நான் சொல்ற சின்ன சின்ன கதைகள் உங்களை மனசு விட்டு சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல கருத்துக்களை சொல்லி உங்களை சிந்திக்கவும் வைக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு தம்பதி தங்களுடைய 40வது வருஷ கல்யாண நாள விமர்சையா கொண்டாடுறதுக்காக தங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கூப்பிட்டு வீட்டுல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. விருந்துக்கு வந்திருந்த எல்லாருமே அந்த தம்பதியை பார்த்து கேட்டாங்க, எப்படி இவ்வளவு நாளா ஒற்றுமையா எந்த சண்டை சச்சரவுமே இல்லாம இருக்கீங்க? அந்த ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மனைவி சொன்னாங்க, இவ்வளவு நாளும் நான் என்னுடைய கணவருடைய சுதந்திரத்துல தலையிட்டதே கிடையாது. அதனால எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. இதுதான் எங்களுடைய ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. விருந்தெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் தங்களுடைய அறையில படுத்திருந்தாங்க. மனைவி கேட்டாங்க, இந்த கல்யாண நாளுக்கு பரிசா நான் ஒண்ணு உங்களை கேட்கட்டுமா அப்படின்னு. கணவனும் சந்தோஷமா கேள அப்படின்னு சொல்லவும் மனைவி கேட்டாங்க, இவ்வளவு நாளா என்கிட்ட ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சிருந்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அதை இன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. கணவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கட்டில் கீழே இருந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்து மனைவி கிட்ட கொடுத்தாரு. அதை திறந்து பார்க்கும்போது ஒரு முட்டையும் 1,00,000 ரூபாய் பணமும் அதுல இருந்தது. மனைவிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது கணவன் சொன்னாரு, உனக்கு எப்ப நான் துரோகம் பண்ணேனோ அப்ப இதுல ஒரு முட்டைய வைக்கிறது என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொன்னாரு. மனைவி பார்த்தாங்க, அதுல ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. மனசுக்குள்ள நினைச்சாங்க, சரி ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிருப்பாரு, மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ பக்கத்துல 1,00,000 ரூபாய் பணம் இருந்ததை பார்த்தாங்கல்ல. கேட்டாங்க, இது என்னங்க 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கணவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இதெல்லாம் நான் முட்டை வித்து சேர்த்து வச்ச காசு. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். யாராவது ஒருத்தர் உண்மையா இல்லைன்னா கூட இவ்வளவு நாள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு பள்ளியில கோவக்கார ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு தன்னுடைய மாணவர்களை எப்பவுமே வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாரு. தண்டம், முண்டம், நாய், பேய், விஷம், இப்படியெல்லாம் அவர் திட்டுவாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த வகுப்புல இருந்த ஒரு மாணவனுக்கு ஆழமா பதிஞ்சிடுச்சு. தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அப்பா ரொம்ப சின்சியரா ஏதோ ஒரு ஆபீஸ் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. பையன் விடுறதா இல்ல. அப்பா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் பிளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். எரிச்சல் அடைஞ்ச அப்பா, சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்பா தண்டம்னா என்னப்பா? அதுக்கு அவர் சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு தேவையில்லாம சொல்லாம கொல்லாம சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்க பாரு, அவங்கதான் தண்டம். அப்போ முண்டம்? நான் உட்காந்துருக்கேன் பாரு சேர், அதுதான் முண்டம். நாயினா என்னப்பா? உங்களுக்காக நேரம் காலம் பார்க்காம உழைச்சி கொட்டுறேன் பாத்தியா, நான் தான் அந்த நாய். அப்போ பேய் வேற யாரு? உங்க அம்மா தான். அப்புறம் விஷம்னா என்னப்பா? அம்மா காஃபிங்கிற பேர்ல ஒண்ணு போட்டு கொடுப்பா பாத்தியா, அதுதான் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாரு.
கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அழுத்துனாங்க. இந்த பையன் ஓடி போய் கதவை திறந்தான். பார்த்தா அங்க சொந்தக்காரங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? வாங்க தண்டங்களே, வந்து இந்த முண்டத்து மேல உட்காருங்க. நாயி ஆபீஸ் போயிருக்கு, பேயி குளிச்சிட்டு இருக்கு, வந்ததும் உங்களுக்கு நல்ல விஷத்தை கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமும் அந்த சொந்தக்காரங்க அங்க உட்கார்ந்துருப்பாங்களா என்ன? பிள்ளைகள் எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, அவங்க கேட்கிற வார்த்தைகளை தான் பேசுறாங்க. அதனாலதான் பிள்ளைகள் முன்னாடியும் சரி, பிள்ளைகள் கிட்டயும் சரி, நம்ம நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும். செத்து போன ஒருத்தன் நரகத்துக்கு போனான். நரகத்துல 3 விதமான தண்டனைகள் இருந்தது. அவனுக்கு என்ன தண்டனை வேணுங்கிறத அவனே முடிவு பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷனும் அவனுக்கு கிடைச்சது. முதலாவது அறைக்கு போய் பார்த்தான். அங்க இருந்த மக்கள் எல்லாரும் தலைகீழ நின்னுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ரொம்ப நேர தலைகீழ நின்னதுனால இருக்கிற அந்த வலியும் அவஸ்தையும் தெரிஞ்சது. இவன் நினைச்சா, ஐயையோ, இந்த அவஸ்தையெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா, இது வேணாம், அடுத்த அறைக்கு போலாம் அப்படின்னு போனான். 2வது அறையில எல்லாருடைய தலையிலும் பெருசா ஒரு ஐஸ் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஐஸ் கட்டி உருகி வழிஞ்சி தன்னுடைய முகத்துல உடம்புல எல்லாமே இருந்தது. எல்லோரும் குளிர்ல நடுங்கி போய் இருந்தாங்க. இத பார்த்ததும் நினைச்சான், ஐயையோ, இது என்ன, இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிய தலையில வச்சுக்கிட்டு நிக்கணுமா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அடுத்த அறைக்கு போலாம் அப்படின்ட்டு 3வது அறைக்கு போனான். 3வது அறையை திறந்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவனுக்கு பார்த்த உடனே ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு ஏத்த அறை, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா காஃபி குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு யமதூதர்கள் கிட்ட நான் இந்த அறையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா திரும்ப மாற முடியாது, நல்லா யோசிச்சு சொல்லு, இந்த அறை தானா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவனும், இல்ல, இந்த அறைதான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை இங்கேயே அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். யமதூதர்களும் அவனை அந்த அறைக்குள்ள அனுப்பிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இவனை பார்த்ததும் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று அவன் கையிலயும் ஒரு காஃபி கப்பை கொடுத்தாங்க. அவனும் சந்தோஷமா உட்காந்து காஃபியை குடிக்கிறதுக்காக அப்படி வாயில எடுத்து வச்சானா, அங்க இருந்து ஒரு குரல், காஃபி பிரேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எல்லாரும் தீச்சட்டியை எடுத்து தலையில வைங்க அப்படின்னு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இந்த கதைகள் உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதைகள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.